எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனமும் 32வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 18. மனதிருமகள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சாக்கிரதையுடைய சாவச நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சாவுகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தெளிவா வாசிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். மனம் என்ன செய்யணுமா? திரும்பணுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைபாஸ்ல நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு பாதையை நம்ம தவறா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன செய்யணும்? இங்கே நம்ம கேரளாவில் மாதிரி அப்பப்போ நினைச்ச பழக்கமெல்லாம் என்ன பண்ண முடியாது, திருப்ப முடியாது. அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. 1 கிலோமீட்டர்னாலும் போகணும். அங்கே போய் சுற்றி தான் திருப்பி நம்ம இங்கே என்ன செய்யணும்? தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அப்போ அந்த பாதையில் நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பிட்டு வந்துடுறோம். இதுதான் நம்முடைய மனசை யாருக்கு நேராக திருப்பணும் அப்படின்னா, கர்த்தருக்கு நேராக என்ன பண்ணணும்? திருப்பணும். பார்த்தீங்க அப்படின்னா, மனதை கர்த்தருக்கு நேராக திருப்பி எந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வருதோ, எந்த காரியத்தில் நமக்கு சின்ன இடரல் வருகிறதோ, சின்ன தவறு செய்கிறோமோ, அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும். மனம் திரும்பும் போது என்ன செய்யணும்? நமக்கு என்ன இருக்கு? பிழைப்பு இருக்கு. இந்த நாளில் ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வரலாம், பைபிள் வாசிக்கலாம், எல்லாமே செய்யலாம். நம்முடைய மனசுல ஒருவேளை திருப்பம் இல்லாம என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஏதாவது ஒரு அங்கலாய்ப்புல நம்ம ஓடிக்கொண்டு இருப்போம். அங்கலாச்சு. இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் நல்லா புரிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நம்ம பிரயாசப்படுறது எல்லாம் வேஸ்ட் தான். அதெல்லாம் என்னதுதான்? பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனம் இல்லாது. அப்போ நம்ம மனசு எந்த காரியத்துக்கு நேரா, தேவையில்லாத காரியத்துக்கு நேரா ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ, அதுல இருந்து நம்ம திரும்பி எங்கிட்டு வரணும்? நம்ம மனசை எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய பக்கமா கொண்டு வரணும், திருப்பிடணும். பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்முடைய மனசை நம்ம கர்த்தருக்கு நேராக திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்துமா என்ன செய்யும்? பிழைக்கும். சாவுகளுடைய சாவை நான் என்ன செய்யல? விரும்புகிறது இல்லை. துன்மார்க்குடைய சாவை கூட கர்த்தர் என்ன செய்யறது இல்லை. இதெல்லாம் வசனம் இருக்கு, பார்த்துக்கோங்க. வாசிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. துன்மார்க்குடைய சாவை கூட கர்த்தர் என்ன பண்றது இல்லை, விரும்புறது இல்லை. அப்ப யாருக்கு பிழைப்பு இருக்கு அப்படின்னா, மனம் திரும்புறவர்களுக்கு என்ன இருக்கு? பிழைப்பு இருக்கு. பாருங்க, அதே எசேக்கியேல் 23வது வசனம் கூட வாசிங்க. 18:23. பார்த்தீங்களா? துன்மார்க்கன் ஒருத்தவங்க துன்மார்க்கமா வாழ்ந்தா, ஒரு மனுஷனுடைய நல்ல அவங்களோட குணங்களை என்னைக்கு தெரியும் தெரியுமா? அவங்க மரணத்துல தான் என்ன பண்ணும் தெரியும். அன்னைக்கு தான் சொல்லுவாங்க, இவங்க நல்லவங்க, இவங்க மோசமானவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு துன்மார்க்கன் மரிச்சா நம்ம சொல்கிறோம், அவன்லாம் எவ்வளோ பேரை கொள்ளையடிச்சிருக்கான், எவ்வளோ பேருக்கு வட்டிக்கு வாங்கியிருக்கான், அதை பண்ணியிருக்கான், இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, துன்மார்க்கன் மரிக்கிறத கூட அவர் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய பக்கத்துல வரும்போது அவனுக்கு என்ன இருக்கு? பிழைப்பு இருக்கு. இந்த வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாவியா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், அக்கிரமக்காரனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், யாருக்குமே பிழைப்பு இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணல, சொல்லல. எல்லாருக்குமே அவரிடத்துல என்ன இருக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரையுமே அவர் என்ன செய்யல, ஒதுக்கல. எல்லாரும், நீதிமானுக்கும் பிழைப்பு இருக்கு, துன்மார்க்கனுக்கும் பிழைப்பு இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி என்ன செய்யணும்? தேவனிடத்துல வரும்போது அவனுக்கு பிழைப்பு இருக்குன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, அதே எசேக்கியேல் 20வது அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. 11வது வசனம், 13வது வசனம் வாசிங்க. 11ல இருந்து. அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளை. போதுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா, கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன இருக்குதான்? பிழைப்பு இருக்கா? யாருக்கு பிழைப்பு இருக்கு?
மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ரெண்டாவது பார்த்தோம் மனம் திரும்புறவனுக்கு என்ன இருக்கு? பிழைப்பு இருக்கு. இங்க மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன இருக்குதான்? பிழைப்பு. பாத்தீங்க, இதை மட்டும் வாசித்துட்டு மட்டும் போயிட்டு ஒரு காரியம் இல்லை. இதை வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். எல்லாம் நம்மளால கடைபிடிச்சு நான் பூரணன்னு யாருமே இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, பூரணராகும்படி நம்ம என்ன செய்யணுமா? கடந்து போவோமாக முயற்சி பண்ணணும். எதெல்லாம் நம்மளால முடியுமோ முயற்சி பண்ணணும். நம்மளை பார்த்து தான் மற்றவங்க படிப்பாங்க. சண்டை, காரியங்க, கெட்ட வார்த்தை, இதெல்லாம் நம்ம வாயிலிருந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் என்ன இங்கே இருக்கிறோம், அப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் சொல்லிடுவாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, கெட்ட வார்த்தை பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க, எல்லாம் எங்கள் காதுக்கு என்ன பண்ணிடும்? வந்துடும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக அந்த வேதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வேதத்தின்படி என்ன செய்யணும்? கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன இருக்குதான்? பிழைப்பு இருக்கு. பாருங்க, இன்னொரு வசனம் கூட எஸ்ஐகேல தான் எல்லாமே. எஸ்ஐகேல் 18வது அதிகாரம் 1-9 வரைக்கும் சீக்கிரம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? இனி இஸ்ரவேலின் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. இங்க பாக்குறோம், எல்லா ஆத்துமாக்களும் யாருக்குள்ளதுதான்? ஆண்டவருக்குள்ளது. அப்ப நமக்கு சொந்தம் இந்த ஆத்மா நமக்கு சொந்தமாக்கா? இப்ப இல்ல. பாத்தீங்கன்னா எஜமான்கிட்ட இருக்கு, எப்ப வேணாலும் அவர் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நம்ம ஒரு தோட்டத்துல செடி வைக்கிறோம், நீங்க பீன்ஸ் நடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, எதை வேணாலும் பறிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஐயோ இது நேற்று தானே இந்த நாற்று நட்டோம், இந்த மரம் அவ்வளோ நாளா இருக்குன்னா அது உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பறிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எல்லா ஆத்துமாக்களும் ஆண்டவருடைய தான். தகப்பனின் ஆத்மா, மகனின் ஆத்மா எல்லாம். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். பார்த்தீங்க